அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய படைப்புகளில் ஆடை உடுக்கக்கூடிய ஒரே ஒரு படைப்பினம் மனிதன் மாத்திரமே. தன்னுடைய மானத்தையும் மர்மஸ்தானத்தையும் மறைக்கக்கூடிய ஒரே உயிரினமாக மனித உயிரினத்தை தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் மையத்தான பிறகு கூட அந்த மையத்தை துணியை கொண்டு, மையத்துக்கு சரியத்துல சட்டம் கிடையாது, ஆனால் அந்த மையத்தான பிறகு கூட அந்த உடையை சுத்தித்தான் அந்த மையத்தை வைக்க வேண்டும். ஆடை என்பது அதுக்கு நிறைய பழமொழிகள் சொல்லுவார்கள். ஆடை இல்லாதவன் அரை மனிதன், குறை மனிதன், உடைக்கு ஏற்ற மதிப்பு என்ற பழமொழியும், ஆள் பாதி ஆடை பாதி என்ற பழமொழிகள் எல்லாம் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய ஆடை அலங்கோலமாக இருப்பதை பார்த்து அவனை பைத்தியம் என்று சொல்வது உண்டு. ஒரு மனிதர் ஏழையா தான் இருப்பார், ஆனா அவர் நீட்டா ட்ரெஸ் போட்டு வந்தவன் அவரை பார்த்தவன ஒரு வசதியான ஆள் மாதிரி நமக்கு தெரிவது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி காட்டுகிறான், யா பனி ஆதம ஹுது சீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித். நீங்க பள்ளிவாசலுக்கு வந்தால் ரொம்ப அலங்காரமா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்கங்கிறான். பள்ளிவாசலுக்கு சும்மா ஒரு துண்டை போட்டு விட்டு அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு வரக்கூடாது. பள்ளிவாசலுங்கிறது ஒரு கல்யாண வீட்டுக்கு நம்ம அப்படி போவோமா? இருக்கிறதையே நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் என்ன செய்வான். ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க தான் என்ன செய்வான், இருக்கிறத நல்ல ட்ரெஸ்ஸை பார்த்து எடுத்துட்டு போவான், தேய்ச்சி அயன் பண்ணிட்டு தான் போவான். ஆக பள்ளிவாசல்ல அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கக்கூடிய நேரத்தில புத்தாடை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு துவா ஆடையில ஒரு துவா ஒன்று சொல்லி தந்தாங்க. ஒரு மனிதன் ஒரு ஆடை உடுக்கிறான்னா கடைசி வரைக்கும் உடைக்கு தட்டுப்பாடு இல்லாம, ஆடைக்கு தட்டுப்பாடு இல்லாம, ட்ரெஸ்ஸுக்கு தரித்திரம் இல்லாம இருக்கணும்னா அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கசானி வரஸகனி மின் ஹவுலி வலா குவத்த மின்னி. ஆண்டவனே, எனக்கு ஆடைய தனிந்த ஆண்டவனே, எனக்கு எண்ணத்தை தந்த ஆண்டவனே, நான் அந்த ஆடைய உடுத்ததுனால என்னுடைய எந்த திறமையும் என்னுடைய சக்தி என்னுடைய முயற்சி இல்ல, நீ தந்ததுனாலதான் இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி துவா ஓத சொன்னான். அதே மாதிரி ஒரு மனுஷன் புது ட்ரெஸ் போடுறான்னு வைங்க, சாதாரணமா பழைய ட்ரெஸ் போடும்போது இந்த துவா, இதே புது ட்ரெஸ் போடுறேன்னு வைங்க, அதுக்கு ஒரு துவா ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹி கசானி மா உவாரி பி ஔரத்தி வா தஜமலு பி ஹயாத்தி. யா அல்லாஹ், என் மறைவிடத்தை மறைப்பதற்கும் என்னுடைய வாழ்நாள்ல எனக்கு அலங்காரத்தையும் தந்தானே அந்த ஆண்டவனுக்கே எல்லா புகழும். இந்த ஆடை மூலமாக என் மானத்தை மறைத்தானே, என் உடலுக்கு அலங்காரத்தை தந்தானே அந்த ஆண்டவனுக்கே எல்லா புகழும் என்று ரசூலுல்லாஹ் புது ட்ரெஸ் போடும்போது, அந்த ட்ரெஸ் அப்படி போடும்போது சொன்னா, அந்த ஆடையினுடைய ஒரு துண்டு அவன் உடம்புல இருக்கிற வரைக்கும் அவன் உடம்புல பாவம் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்குன்னு சொன்னான். அப்போ உடை என்பது நமக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். சில பேர்கள் லட்சமா ரூபாய்க்கும் துணி வந்திருக்கு, 100 ரூபாய்க்கும் துணி இருக்கு, 1000 ரூபாய்க்கும் துணி இருக்கு, 1,00,000 ரூபாய்க்கும் துணி இருக்கு. அதனால நம்ம ரொம்ப எளிமையான உடையத்தான் போடணும் மார்க்கம் சொல்லல. நம்ம வசதிக்கு ஏற்ப ஆடைகளை நினைச்சிடும். அலிகளிலான ஒரு ஆட்சியில இருக்கக்கூடிய காலத்துல கடையில போனா ஒரு 2-3 வெள்ளிக்கு தான் ட்ரெஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி 2-3 வெள்ளின்னா எவ்வளோ? 2-3 ஒரு வெள்ளிங்கிறது இன்னைக்குள்ள ரேட்டுக்கு ஒரு 500 ரூபா இருக்கும். இன்னைக்குள்ள ரேட்டுக்கு ஒரு கிராம் 110 ரூபாய். இன்னைக்கு ஒரு வெள்ளிங்கிறது 4 கிராம் இருக்கும். அப்ப எடுத்துட்டு ஒரு 500 ரூபா வரும் வைங்களேன். ஆனா அதே சமயத்துல உஸ்மான் ரலியல்லாஹு 4 வெள்ளிக்கெல்லாம் ட்ரெஸ் போடுவாங்க. சில நேரத்துல 800 வெள்ளிக்கும் ட்ரெஸ் போடுவாங்க. முதலமைச்சர் பிரதமர் 10 லட்சம் ரூபாய்க்கு கோட் போடுறாரு. 10 லட்சம் அவர் போடுற கோட் 10 லட்சம் ரூபாய். உஸ்மான் ரலியல்லாஹு சில நேரத்துல 5 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் ட்ரெஸ்
4 லட்சம் ரூபாய்க்குலாம் ட்ரெஸ் போடுவாங்க, 800 வெள்ளிக்கெல்லாம் ட்ரெஸ் போடுவாங்களாம். அந்த அளவுக்கு வசதி இருக்குன்னு வைங்க. இன்னைக்கு நம்ம ஒரு 1000 ரூபாய் வாங்கி சட்டங்கள் வாங்குற வசதி இருக்கும். அதோட தாண்டி போய் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் சட்டம் விட்டு 1 லட்சம் ரூபாய்க்குலாம் இருக்குத்தானே செய்யுது. தங்க சருகை உள்ளதெல்லாம் வருந்தானே இருக்கு. நம்ம சரவணா ஸ்டோருடைய மகா இருக்கார, அவர் ஒரு கல்யாணம் நடத்தினார் மகளுக்கு. இந்த பொண்ணுக்கு 3 கோடி ரூபாய் அந்த பட்டு. அந்த பட்டு எவ்வளோங்க? 3 கோடி. அந்த 3 கோடிக்கு உண்டானது எல்லாமே அந்த தங்கத்திற்கு உண்டான அந்த லைன் எல்லாமே தங்க ஜருகையால் ரெடியானது. அந்த ஆளு ஒரு சாதா பணக்காரன். இதே அம்பானி மகளா இருந்தேன்னு வைங்க, 1 லட்சம் கோடி வச்சிருக்கக்கூடிய அம்பானி, இந்த மாதிரில டாடா பிர்லா எல்லாம் இருக்கும் வைக்கலாம், அவன்லாம் ஒரு 10,000 கோடிக்கு ஃபுல்லவே தங்கத்திலேயே இது பண்ணிடுவான்ல. அப்ப அவங்கவுங்க தகுதி. அதாவது அல்லாஹ் மனுஷன்ட்ட இருந்து ஒரு ஒரு கலையை எதிர்பார்க்கிறான். ஒரு கலை ஸ்டைலை எதிர்பார்க்கிறான்னு வைங்களேன். ஒரு மனுஷன்ட்ட ஏழையா இருக்கும்போது ஒரு ஸ்டைல் இருக்கும். அது என்ன ஸ்டைலு? ஒரு முசாபர் ஸ்டைல் தான். ஆனா வசதியான பிறகு நம்மள்ட்ட ரசூல்லா வெளிநாட்டுல இருந்து ரசூல்லாவுக்கு ஜுப்பா வரும். யமன் நாட்டு ஜுப்பா, சிரியா நாட்டு ஜுப்பா, ரசூல்லா அதெல்லாம் போட்டு பந்தாவா வருவாங்களாம் பள்ளியாசல். சில நேரத்துல வெளிநாட்டுல இருந்து சில வெளியில இருந்து சில மக்கள் விஐபிகள் பார்க்க வருவாங்களாம். உடனே சொல்லுவாங்களாம், தன்னுடைய சஹாபாக்கள் முக்கியமான ஆட்கள் நாளைக்கு இவர் வர்றாரு, எல்லாரும் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரணும். நானும் போட்டு வருவேன், நீங்களும் போட்டு வரணும். நானும் போட்டு வருவேன், நீங்களும் போட்டு வரணும். ஒரு அரசரோட மினிஸ்டரோடு சந்திக்கும் போது மினிஸ்டர் தோரணையில ரசூல்லா நிற்பாங்க. இல்லைன்னா நம்மள ஒரு பக்கீர்சான்லாம் சொல்லிட்டு போயிடுவான். அப்ப அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் நாட்டு ஜுப்பா, ஈரான் நாட்டு ஜுப்பா, ஷாம் நாட்டு ஜுப்பாலாம் இருந்த வெளிநாட்டுல இருந்து வரும்போது விதவிதமான ஜுப்பாலாம் ரசூல்லா சபைக்கு போட்டு வரும். ஒரு மீட்டிங்னு வரும்போது ஒரு பந்தாவா போகணுமா இல்லைங்க? ஒரு மீட்டிங்ல ஒரு தோரணையா இருக்கணுமா இல்லையா? அதுக்காக வருவாங்க. எல்லா நாளும் ரசூல்லா பந்தா பண்றது அர்த்தம் இதுல. பந்தாவா வர இடத்துல பந்தாவா வரணும். அது மாதிரி ஜும்மாவுக்கு வர்றாங்கன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய கருப்பு தலப்பா கட்டிட்டு, அந்த கருப்பு தலப்பா நடுவுல அந்த குஞ்சம் தொங்கும். கருப்பு தலப்பால ரொம்ப ஒரு தோரணையா இருப்பாங்களாம். ஒரு வெள்ள மனிதருக்கு ஒரு கருப்பு தலப்பா நடுவுல தொங்கினா ரொம்ப பார்வையா இருக்குமா இல்லையா? அப்போ தோரணை. ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிச்ச உடை என்ன தெரியுமா? சில பேருக்கு பேண்ட் சட்டை பிடிக்கும், பேண்டோடு தான் இருப்பாங்க. இங்கிலீஷ்காரன் மாதிரி. இங்கிலீஷ்காரன் என்னைக்கா வேட்டி கொடுப்பானா? வேட்டி கொடுக்க மாட்டான். பஞ்சாபிக்காரன் என்னைக்காவது அவன் பேண்ட் போடுவானா? பேண்ட் போட மாட்டான். பஞ்சாபி ட்ரெஸ். இன்னைக்கு எல்லாமே சொல்லுவாங்க, இங்கிலீஷ்காரன் இந்த இந்தியா விட்டு போனான், ஆனா அவன் எல்லாத்தையும் வச்சுட்டு தான் போனான். இந்தியாவில இருந்து சுதந்திரம் இந்தியாவும் சொல்லுவான். அவன் ஞாயிற்றுக்கிழமை லீவ் அறிவிச்சுட்டு போனான். இன்னைக்கு சுதந்திரம் ஆயிட்டுங்க, இவன் திங்கக்கிழமை ஆக்குனானா? இவன் அதுதான் வச்சுக்கான். அது மாதிரி அவன் இந்தியா விட்டு போனான். அவன் ஏற்படுத்திய கோட் ஷூட்டுங்க இருக்க, கோட் ஷூட் யார் ட்ரெஸ்? ஆங்கிலேயர்கள் ட்ரெஸ் இல்லைங்க. அவனை விட்டு துரத்தினானு, ஆனா அவன் உடைய துரத்த இல்லையே. அவனை துரத்தின நாம, நீ எதை துரத்தல? அவன் அந்த நாட்டை விட்டு போகணும். அவனுடைய மொழி எங்க நீ இது பண்ணவா? இன்னைக்கு இந்தியா வேர்ல்டு மொழியில 2 மொழியில அது ஒரு மொழிங்கிறான். அவன் மொழியே இருக்கக்கூடாது. அங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தௌராத் மொழி இருக்கா இன்னைக்கு உலகத்துல? மூசா நபி பேசின மொழி உலகத்திலே கிடையாது. இன்னைக்கு அப்ரான் மொழி உலகத்திலே கிடையாது. தௌராத் வேதமும் கிடையாது, அந்த மொழியும் கிடையாது. ஈசா நபியுடைய ஒரிஜினல் வேதமும் கிடையாது. அந்த சுரியானி மொழியே உலகத்துல கிடையாதுங்க. எந்த நாட்டிலையும் கிறிஸ்துவர்களுக்கு அங்க எங்கேயுமே சுரியானி மொழி யாருன்னு பேசுறாங்கன்னா அந்த உலகத்திலே அந்த மொழியே கிடையாது. அது மாதிரி அந்தந்த நாட்டுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு பணக்கார சஹாபி, கோடீஸ்வரரானவங்க. அவங்களுக்கு பேரே பணக்கார உஸ்மான்னே பேர். இன்னைக்கு எத்தனை பேர் பணக்காரர் இருக்காங்க? பணக்காரங்கிற பேர்ல யாருக்கா சேர்த்து சொல்றோமா? பணக்கார அப்துல் காரர், லட்சாதிபதி இஸ்மாயில் அப்படி யாருக்கா சொல்றோமா? அப்படி சொல்றது இல்ல. ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு பணக்கார உஸ்மான் பேர். உஸ்மானே கனி, செல்வந்தர் உஸ்மான். அவங்க எல்லாம் பூர்வீக பணக்காரர். அதே சமயம் ஒரு சமயம் அவங்க ட்ரெஸ் கொடுத்துரும்போ 4 லட்சம் ரூபாய்க்கு உண்டான ட்ரெஸ் கொடுத்துட்டு வந்தாங்களாம். 4 ரூபாய் ட்ரெஸ்ஸையும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அது ஒரு நேரம், இது ஒரு நேரம். அதனால ஆடம்பரம் சொல்றதுக்கு இல்ல, தேவைப்பட்ட நம்முடைய வசதிக்கு ஏற்ப. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஒரு நாள் 5 லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்தாங்களா? 5 லட்சம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஒரு நாள் எத்தனை லட்சம் ரூபாய்க்கு? 5 லட்சம் ட்ரெஸ். ஆடம்பரம் சஹாபாக்கள் விரும்ப மாட்டாங்க.
அதாவது ஒரு நாள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இருக்காங்களே, அவங்க சபையில ஒரு ஆள் உட்கார்ந்து இருந்தார், ஒரு முசாவர் மாதிரி. அப்ப அவர் பார்த்தா ஒழுங்கான ட்ரெஸ்ஸே இல்லை, அவர் ஏழை மாதிரி இருந்தார். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி என்ன செய்தாங்க, ஏங்க நான் உட்கார்ந்துருக்கேன், முசல்லால உட்கார்ந்து இருந்தாங்க, இந்த முசல்லாவை தூக்கிட்டு பாருங்க, தூக்குங்க அப்படின்னாங்க. அந்த காலத்துல பணம் எல்லாம் கீழே தான் வச்சிருப்பாங்க. முசல்லாவை தூக்கணும்னு ஒரு 1000 ரூபாய் இருந்து, இந்த 1000 ரூபாய் வச்சு நல்ல சட்டை எடுத்து போடுங்க, நல்ல சட்டை வாங்கி போடுங்க. நானே பணக்காரன். அவர் என்ன சொன்னாரு, நீங்க ஏழை நினைச்சு 1000 ரூபாய் தரியா, நானே பணக்காரன். பணக்காரன் முசாபர் மாதிரி உட்கார்ந்துருக்க, பணக்காரன் பணக்காரன் கோலத்தை காட்ட வேண்டாமா? சொல்ல அப்படி ஹதீஸ் என்ன தெரியுமாப்பா, இன்னல்லாஹ் யுஹிப்பு ஐயரா அஸர் நிஅமதி அலா அப்தி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு செல்வத்தை கொடுத்தா அந்த செல்வத்துக்கு உண்டான பந்து அவன்கிட்ட இருக்குதான்னு பார்க்க அல்லாஹ் விரும்புவானா. ஒருத்தனை கார் ஓட்டுற அளவுக்கு வசதி கொடுத்தா கார்ல போறானான்னு நல்லா பார்ப்பானா. இன்னைக்கு சில பேர் பிளேட் வச்சிருக்காங்க, சன் டிவி குரூப் எல்லாம் பாருங்க, சன் நிறுவனம் பாருங்க, அவங்க எல்லாம் வந்து எத்தனையோ பிளேட் வச்சிருக்காங்க. பிளேட் வச்சிருக்க எத்தனையோ நடிகைகள் இருக்கிறாங்க, ஹெலிகாப்டர் எத்தனையோ வச்சிருக்கிறாங்க. ஹெலிகாப்டர் ஒருத்தனுக்கு அல்லாஹ் கொடுத்தா ஹெலிகாப்டர்ல இவன் பறக்கிறானான்னு பார்க்க அல்லாஹ் ஆசைப்படுவான். அவன் போய் ஜெயில் ஓடிட்டு போனா ரோட்ல, கஞ்சப்பையா அப்படித்தான் நினைப்பான். அதனால அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு அருள் செய்தால், செல்வத்தை கொட்டினால், அந்த செல்வத்தின் அடையாளம் நம்ம உடம்பில் வெளிப்படுகிறதா என்று பார்ப்பேன். ஏன்னா கார்ல போனா தானே 4 பேர் ஏழைகள் உதவி தேடுவான். இவனே முசாபர் மாதிரி போனா இவனுக்கு 4 பேர் முசாபர் காசு போட்டுருவான். அதான அபூ ஹனீஃபா என்ன செய்தான், காசு கொடுத்தாங்க. நானே உன்னை பார்த்து பரிதாபப்படுற அளவுக்கு சட்டை வாங்கி போடும் காசு தர்ற அளவுக்கு உன்னை உடம்ப வச்சிருக்கா, நல்ல பணக்காரனா கோலத்தை காட்டின பணக்காரன், எல்லாரும் உதவி தேடி வாங்க, என்கிட்ட உதவி தேடி வாங்க அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்யுங்க, உங்க உடம்ப அவருடைய அடையாளத்தை காட்டு. ஆனா அதே சமயத்துல பந்தா பண்ற நேரத்துல என்ன செய்யக்கூடாது, ஒரே ட்ரெஸ்ஸையே பார்த்துட்டே இருக்கக்கூடாது. கண்ணாடி போய் நின்று 10 தடவை அப்படி இப்படி நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கக்கூடாது. ஒரு நாள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா என்ன செய்தாங்க, ஒரு நாள் என்ன செய்தாங்க, தன்னுடைய மேல ஆடையை போட்டாங்க, போட்டுட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, வீட்டுக்குள்ள நடந்துகிட்டே இருந்தாங்க, திரும்பி பார்த்துட்டே நல்லா இருக்கா. அபு அதனுடைய வாப்பா அபூபக்கர் சித்திக் நாயகம் உள்ள வந்துட்டாங்க. கண்டிப்பா இப்பொழுது உன்னை அல்லாஹ் பார்க்கவில்லை அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, கண்டிப்பாக இப்பொழுது யாரை பார்க்கவில்லை, உன்னை அல்லாஹ் பார்க்கவில்லை. எதனாலன்னு கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தின் அலங்காரத்தை கொண்டு யார் தன்னை ஒரு வெடுக்கிக் கொள்கிறார்களோ, பெருமை அடித்துக் கொள்கிறார்களோ, அவங்கள அல்லாஹ் பார்க்க மாட்டான். நீ இந்த ட்ரெஸ்ஸினுடைய அழக ரசிச்சு பார்த்துட்டே இருக்க, உலக அலங்காரத்தை வச்சு யாரு தன்னை பெருமிதம் கொள்கிறார்களோ இவங்களை அல்லாஹ் என்ன செய்ய பார்க்க மாட்டான். அந்த ட்ரெஸ் ஒண்ணு அதை விட்டு கழட்டணும், அல்லது அதுக்கு தர்மம் கொடுக்கணும். இந்த ரெண்டுல ஏதாவது நடக்கிற வரைக்கும் அந்த அலங்காரம் பண்ணதை எல்லாம் பார்க்க மாட்டாங்க. உடனே தர்மம் கொடுத்துட்டாங்க. இப்பமாவது இனி பாப்பா நான் ஒரு கால அதுக்கு பரிகாரமா இருக்கக்கூடும் என்று சொன்னாங்களாம். இந்த மாதிரி எல்லாம் ஆடையில அலங்காரத்தை மறைங்கன்னு புர்காவை அறிமுகம் பண்ணா, இங்க டிசைன் புர்கால கூட ஒரு கவரிசையை உண்டாக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு ஆளுக்கு. அதெல்லாம் ஒரு பார்வை இல்லை, அது சாதாரணமா இருக்கு. நீங்க அதை நல்லா எம்ப்ராய்டரி எடுத்தாங்க, நல்லா ஜிலி இருக்கிற மாதிரி தாங்க அப்படின்ட்டு. அதுல அலங்காரத்துக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 2 பேர் நரகத்தில் இருப்பார்கள், பின்னாலே வருவார்கள். அவர் அந்த கூட்டம் உம்மத்துல 2 கூட்டம் வரும், அவங்க நரகத்துலதான் அவங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கு, அவன் துருவா போயிருவான் நரகத்துக்கு. அது 2 பேர்ல இன்னும் வரல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் காலத்துல வரல, இனி வருவான். ஒரு ஆள் யாருன்னு சொன்னா பொம்பளை, இன்னொரு ஆள் யாருன்னா சர்வாதிகாரம், கையில எப்பவும் கம்பு வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான். கிட்டத்தட்ட நம்ம மோடி அரசு மாதிரி. அவன் கம்பு வச்சு அடித்தான், இவன் சட்டத்துல வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான் நம்மள. அவன் கம்பை தூக்குனா இவன் பேனா வச்சுக்கிட்டு என்ன செய்யிட்டு இருக்கான், எல்லாம் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு நாளைக்கு சொல்லுவான், எல்லாரும் காவி ட்ரெஸ் போடுங்கம்மா, வெள்ளை வேட்டி உடுக்க கூடாது, காவி தொப்பி போடுங்கம்மா, காவி பனியின் போடுங்கம்மா, அதையும் போடத்தான் செய்யணும் போல தெரியும். என்ன அட்டகாசம் பண்றான்னு பாருங்க. அதனால நம்ம விடக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரை விட்டு வெளியே வந்து பதில் போர்ல களத்துல நின்று நீனா நானான்னு போட்டு பார்த்துக்கிடும்டா. எங்களுக்கு கூட்டம் கம்மி தான், ஆனா உங்களுக்கு கூட்டம் நிறைய தான். நாங்க மைனாரிட்டி தான், நீ மெஜாரிட்டி தான், ஆனா நாங்கள் ஆண்டவன் பலத்தில் இருக்கிறோம், நீ ராணுவ பலத்தில் இருக்க. ராணுவ பலம் ஆண்டவ பலத்துல ராணுவ பலம்னா நிக்காது. அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், நிரூபிச்சு காட்டணும். கூட்டத்தை என்ன செய்யணும், உஹது போர்க்களத்துல ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, அடி வாங்கி
எல்லாரும் காயத்துல இருக்கும்போது கூட வாங்க துரத்திட்டு போ, இல்லைன்னா ரெண்டாவது வந்துருவான்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்களா இல்லையா? நம்முடைய பலகீனத்தை காட்டக்கூடாது. சோகம் இல்லாம ஒரு தடவை ரசூலுல்லாஹ் காபத்துல்லாஹ் உம்ராவுக்கு வந்திருந்தாங்க. காபத்துல்லாஹ் சுத்தும் போது அந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் காய்ச்சல், எல்லாத்துக்கும் ரொம்ப டயர்டா இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரொம்ப வேகமா ஓடுங்க, அங்க தவாப்புல கொஞ்சம் வேகமா தோலை ஆட்டி ஆட்டி நடங்க. அவங்க மழையில நின்று பாத்துட்டு இருக்க, நம்மள சொங்கி நினைச்சு பாத்துட்டு நிக்கா. நாங்க சொங்கி கிடையாதுடா, ரொம்ப சுறுசுறுப்பான ஆள்டா, எங்க உடம்புல வேகம் இருக்குடா அப்படின்னு சொல்லி கையை வேகமா ஆட்டிக்கிட்டே மக்காவில சுத்துங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு மழையில நின்று வேடிக்கை பார்த்துட்டீங்கன்னா, நம்மள்ட்ட காய்ச்சலா இருக்குன்னு அவன்கிட்ட காட்டாத, டாக்டர்கிட்ட போய் அப்படி நடுங்க வேண்டியதான், வெளியே போய் நடுங்க கூடாது அப்படின்னு சொல்லி வெளியில எதிரிட்டு நம்மளுடைய வீக்னஸை காட்டக்கூடாது. ஆக எண்ணியத்திற்குரியவர்களே, சரி இப்ப பயான் இங்க வேற பக்கத்துல போகுது, விஷயத்துக்கு வரேன். பொம்பளைங்க என்னைக்கு அலங்காரத்தை ஓச்சாங்களோ அன்னைக்குதான் இன்னைக்கு அடுத்தவன் என்ன செய்யறான், நம்மள அந்த அலங்காரத்தை பார்த்து பேஸ் கவர் போட்டுட்டு நிறைய பேர் காதல் பண்றாங்க. நிறைய பேர் பேஸ் கவர்ல தான் யாரும் நம்மள பார்க்க மாட்டாங்க. அதாவது ஒரு தப்புக்கு அதுக்கு ஒரு கேடைய மாதிரி பயன்படுத்திக்கிட்டாங்க. அது போடுறதே மூஞ்ச தெரியாம இருக்கிறதுக்காக வேண்டி சில பேர் அதை போட்டுக்கிட்டே போய் லெட்டர் போட்டு போறாங்க. நிறைய பேர் எப்படி அவன் கண்டுபிடிக்கலான்னு தெரியல. பாருங்க எவ்வளவு ஒரு தப்புக்கு போட கேடயமா அது. சஹாபாக்கள்லாம் எப்படி இருந்தாங்க தெரியுமா? ஒரு காலகட்டத்துல சுபைர் அலி அல்லான்னு இருக்காங்களே, அவனுடைய மகனார் என்ன செய்தாங்க, முந்தீர் அலி அல்லானு தங்க உம்மா அஸ்மா, போன வாரம் அஸ்மா நாயை பத்தி நான் பேசினேன், அபூபக்கர் சித்திக் நாயகத்தின் மகன் அஸ்மா நாயை பத்தி பேசினேன். அவங்க உம்மா கண்ணு தெரியாம ஆயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நாள் ரஷ்யாவில இருந்து ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து விட்டு இருந்தாங்க. வயசான ஆள்கள் போடுற ட்ரெஸ் அவ்வளவு பார்வையா இருக்காது, பாத்திருக்கீங்களா? சின்ன வயசு உள்ளவங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு பெருசா இருக்கும். வயசானவங்களுக்கு, பாட்டிகளுக்கு எல்லாம் ஒரு சுமாரான பார்வை இல்லாதானே எடுப்போம், காட்டன் அது மாதிரி தான் எடுப்போம். ஒரு பார்வை இல்லாத, ஒரு கவர்ச்சி டிசைன் இல்லாததான் எடுத்தாங்க. அந்த அம்மா கண்ணு தெரியல, அப்படி தடவி பாக்குது அந்த துணியை. இன்னைக்கு உள்ள கிளவிகள் இப்படி தடவுவாங்களா? தடவி பார்க்க, மகனே இந்த தட்டு நான் போட மாட்டேன், இது சைனி இருக்கு, பல மென்மையா இருக்கு, இது போட மாட்டேன் அப்படின்னு திரும்ப கொடுத்துட்டாங்க. சொன்னாங்க, எம்மா இது ஒரு அலங்காரம் இல்லாத ட்ரெஸ்ஸுமா, இது பார்வையாவே இருக்காது, இது ஒரு பெரிய கவர்ச்சியாவே இருக்காது. கவர்ச்சி இல்ல மகனே, ஆனால் இது மென்மையா இருக்கு, உடம்புல உள்ள அந்த மேனியை எடுத்து காட்டு, நம்முடைய சதையை உரிச்சி காட்டு. பாருங்க, டைட்டா இன்றைக்கு பேண்ட் போடுறாங்க நிறைய பேர், சுடிதார் போட்டு, அவங்க உடம்புல உள்ளது அப்படியே எடுத்து காட்டு. சில பேர் என்ன செய்யறாங்க, இந்த வாக்கிங் போறவங்கள டி ஷர்ட் போட்டு போறவங்க எல்லாம் மேல துண்டு போட்டா போறாங்க, அவங்க உடம்புடைய அத்தனை அலங்காரத்தையும் அளந்து காட்டிட்டு போறாங்க. நாங்க இத்தனை அளவு எங்க பாடி, எங்களுடைய உடம்பு இவ்வளவுதான் இருக்கு அப்படிங்கிறத உரிச்சு காட்டிட்டு போறாங்க. அதையே நிறைய பேர் எல்லாரும் பார்க்கட்டும் நினைச்சு அதை ரசிக்கிறவங்க, கொஞ்சம் அழகா எல்லாரும் பார்க்கட்டுமே அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கான். பாருங்க எவ்வளவு பெரிய வயசான நேரத்திலையும் அவங்கள்ட்ட இருந்த அந்த உணர்வு பாருங்க. உசாமா ரலியல்லாஹு இருக்காங்களே, ரசூலுல்லாஹ் அப்படி வளர்ப்பு பேரன். ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஒரு ட்ரெஸ் கொடுத்தாங்க, பெரிய ட்ரெஸ் உசாமாட்ட கொடுத்தாங்க. உசாமா போடுவாருன்னு பார்த்தா அவர் போடல. ஏன்னா உசாமா அவங்க பொஞ்சாதிட்ட கொண்டு கொடுத்துட்டாங்க. அதை உசாமா, உனக்கு ஒரு ட்ரெஸ் தந்தானே போடலையே, நான் என் பொஞ்சாதிட்ட கொடுத்துட்டேன். பொஞ்சாதிட்ட கொடுத்துட்டியா? அது மென்மையான துணிப்பா, உள்ள துணி அடிக்க சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. ஆம்பளைங்க மென்மையான ட்ரெஸ் போடலாம், இந்த மாட்டின் சட்டை இது மாதிரிலாம் பனியெல்லாம் தெரியும் வெளியே. இந்த மாட்டின் சட்டை போய் பொம்பளை போட முடியுமா? பொம்பளை போடணும்னா அவங்க உள்ளாடையே போட்டாதான் போட முடியும், இல்லைன்னா வெளியில இருந்து அது அலங்காரம் தெரியும். அப்ப நான் உனக்கு தந்தது லேசான ட்ரெஸ், நீ போடுறன்னு சொல்லி தந்த, நீ பொஞ்சாதி கொடுக்குறான், உள் ட்ரெஸ் அடிக்க சொல்லுப்பா சொல்ல. என்ன சொல்றாங்க, உள்ளாடையத்து போட சொல்லு, அது வெளியே அது மென்மையான ட்ரெஸ், அவங்கள உள்ள எலும்புகள் தோலையெல்லாம் எடுத்து காட்ட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு. அவன் பாருங்க, இன்னைக்கு சேலைக்கு மேட்சாக சட்டை அடிக்கிறாங்க, அந்த சட்டையை போட முடியுமா? உள் துணி அடிக்காம போட முடியாது. ஆனா முஸ்லீம்களை நிறைய பேர் உள் துணி போடுறதே இல்லை, ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய உடம்பு காட்டுறதுன்னு அவங்களுக்கு நோக்கமா இருக்குது. அதுலயும் சட்டை நிறைய பேருக்கு மேல வரைக்கும் வந்துருக்கு. இது வரைக்கும் யாரு ஓட்டாவுக்கு போசா கொடுக்க நினைக்கிறவங்க எல்லாம் சட்டையை மேல தூக்கிக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் கீழே இறக்கிட்டே இருக்கிறவங்க மட்டும்தான் ஃபுல் வயரை பண்ணி பாருங்க. ஒரு பள்ளிக்கூடத்தை ஒரு கடையில வேலை பார்க்குற பொம்பளைகளுக்கு என்ன கண்டிஷன் போட்டிருக்காங்க, காலர் தெரியக்கூடாது, சட்டை அப்படித்தானே கூட, இடுப்பு தெரியக்கூடாது, அப்படித்தானங்க போட்டு ட்ரெஸ் கொடுக்குறான், இடுப்பே தெரியக்கூடாது. நீ இடுப்பு காட்டுறதா வீட்டுல போய் தான் காட்டணும். இந்த கடையில இருந்து போறாங்க, இடுப்பும் தெரியக்கூடாது, கழுத்தும் தெரியக்கூடாது, காலரும் தெரியக்கூடாது. எல்லாம் பண்ணி பாருங்க, மெட்ராஸ்ல அன்னைக்கு போன எல்லா கடையும் பாருங்க, எந்த பொம்பளையாவது சின்ன பிள்ளை இருந்து கிளை வரைக்கும் என்ன செய்யாது, இடுப்பு தெரியாது, கழுத்தும் தெரியாது, காலர் இது வரைக்கும் சட்டையை கவர் பண்ணிருப்பான். ஆக இஸ்லாமிய பாதுகாப்பு இப்படி இருந்தாதான் அங்க அந்த பெண்ணுக்கு பாதுகாப்புன்ட்டு அவன் வழங்குறான். இது யாரு கொடுத்த கலாச்சாரம்? கழுத்துக்கள் வெளியே தெரியக்கூடாது, இடுப்புகள் வெளியே தெரியக்கூடாது, இடுப்புகளை சேலை நம்ம வீட்டுலதான் வச்சுக்கணும். சில பேர் நைட்டியை போட்டு ரோடு வரைக்கும் வர்றது. நிறைய பேர் நைட்டி இந்த ரோட்ல விடுற நைட்டி, அங்க
நைட்டிங்கிறது என்னது? நான் மேல ஒரு சால் போட்டிருக்கோம்ல, நைட்டிங்கிறது படுக்கிற போடக்கூடிய ஒரு உடையர். ஆக உமர் ரலியல்லாஹு ஒரு நாள் ஒரு வாலிபர் கடந்து போனார், ரோட்டோடு இழுத்துட்டு போறாரு வேட்டிய. அரசியல்வாதின்னா பாருங்க, வேட்டியை இழுத்துட்டே போனா அரசியல்வாதி. வெள்ளை வேட்டிய கரையோட தலையோ தர இழுத்துட்டு போவான். அந்த பொம்பளையில பாவாடை இழுத்துட்டு போற மாதிரி, பொம்பளையில சேலை இழுத்துட்டு போற மாதிரி போவான். உமர் ரலியல்லாஹு அந்த ஆளை கூப்பிட்டாங்க, எங்க வா, கத்தி எடுப்பா, கத்திரி எடுத்துவா, கத்திரியா கொண்டு வந்து வேட்டிய புடிச்சு அந்த கடைசியில் உள்ள பாடுற நறுக்கி விட்டாங்க. அந்த குஞ்சம் தொங்கிட்டு போகும்ல, அதை அவ கிடைச்ச நூலா அது வெட்டி விட்ட நூலா வந்துடும். எப்படிப்பட்ட ஒரு போல்டான அரசியல்வாதி பாருங்க. இன்னைக்கு ஒரு ஆள் போயிட்டு இருக்காரு, ஒரு ஆலிம்சா ஒரு வேட்டியை கொடுத்து அவங்களை வெட்டினா வைங்க, அங்கேயே அவரை அடிச்சு மலர்த்திடுவான். அவரை இந்த அலிம்சா செய்ய முடியுமா? வேட்டியை கொண்டாங்க, வெட்டி உடனே நிறைய வீட்டிட்டு போகுது அப்படின்ட்டு செய்ய முடியுமா? அது மாதிரி இன்னொரு ஆள் தொழுதுட்டு இருந்தார் பள்ளியாசல்ல. அவருடைய உடம்புல நிறைய பட்டு துணிகளை நிறைய எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காரு. பட்டு துணி ஒரு அளவு பண்ணலாம், ஆனா நிறைய எம்ப்ராய்டரி, கை கால் நிறைய துணியில நிறைய இடத்துல பட்டு டிசைன் பண்ணியிருக்காரு. உமர் ரலியல்லாஹு பக்கத்துல போய் நின்றுக்கிட்டாங்க. அந்த ஆள் தொழுதுகிட்டே இருக்கார். நீ எவ்வளவு நேரம் தான் தொழுவான்னு பாக்க, நான் விடமாட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, நீ எப்பவும் தொழுவும், நீ தொழுதுகிட்டே தான் சரி, நீ தொழுவு முடிக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் நகரவே மாட்டேன் பாரு, நீ எவ்வளவு நாள் சொன்னாலும் பரவாயில்ல. நமக்கு நினைப்போம், நமக்கு இந்த சனியன் தேவையா, எவனா போறான், அதல்ல தீன். இஸ்லாம்ங்கிறது அப்படி அல்ல. அத்தீன் ஒன் நசீகா, மார்க்கம் என்பது பிறர் நலம் பேணல். மார்க்கம் என்பது மத்தவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதானங்க மார்க்கம். நமக்கு எதுக்கு என்ன சட்டம்? நாம வக்குப்பு சொத்தா வச்சிருக்கோம், வக்குப்பு சொத்து மத்தவனுக்குலாம் வக்குப்பு சொத்தை பத்தி பயப்படணும், நமக்கு என்ன அப்படின்னு நினைக்க கூடாது. இஸ்லாமிய வக்ஃபுங்கிறது அந்த வக்ஃபு நல்ல விளங்குங்க. வக்ஃபு சொத்தை ஒழுங்காக நிர்ணயிக்காத காரணத்தினால்தான் அடுத்தவன்லாம் இன்னைக்கு ஆள் போடன்னு சொல்ல வந்துட்டான். இவன் சட்டத்தை ஒழுங்கா பேணி இருந்தா நம்ம ஆள் வக்ஃபு சொத்தை பாருங்க. நிறைய பேரு நிறைய இடத்துல தேங்காய் ஒரு 100 மூட்டை போகுதுன்னா 10 மூட்டை தலைவருக்கு போகுது. தேங்காய் எடுக்கிறான்னு வைங்களேன், 100 மூட்டை எந்த புதுசா சொல்லல, அவருக்கு மிச்சம் போய் எல்லாம் அவரு பாதி போனா எங்க வக்குப்ப பாக்குறான். நம்ம சட்டங்கள் நிறைய ஏற்பாடுங்க. அவன் ஊட புள்ள நிறைய கட்டி அப்பார்ட்மெண்ட் வாடகை விட்டுருவான். வக்குப்பு உள்ள இடங்கள் போய் பாருங்க, ஒரு பள்ளியாதி இடம் இருக்கும் பாருங்க, அந்த ஊட அப்படியே குடிச்ச ஒரு மாதிரி அப்படியே இருக்கும். அதை கேட்டவே மாட்டேன். நம்ம ஊட அப்படியே கடக்கட்டும் விட்டுருவான். அதுக்கு மட்டும் ஈன வாடகை ஒரு 50, 500, 1000 வாடகை தான் இருக்கும். இவங்க வீட்டுக்கு மட்டும் 5000 வாடகை வாங்குவான். பாருங்க, வக்குப்பு சொத்தை எவனுமே டெவலப் பண்ணவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? சிவகாசிக்கு ஒரு தடவை போயிருந்தேன். அங்க பள்ளியாசல் சுத்தி இல்லக்குள்ள பள்ளியாசல் வீடு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மொழி பேருந்து எவனுமே காலி பண்ண மாட்டேங்கான். எங்க அப்பா இருந்தாரு, எங்க பாட்டன் இருந்தாரான்னு சொல்லிட்டு இருக்கான் இவன். ஏன்னா பாட்டன் இருந்தா என்ன, அப்பா இருந்தா, அது பள்ளியாசல் உள்ளடாது. நீ 3 தலைமுறை இருந்த உடனே உனக்கு செல்லுபடி ஆயிருமா? இவனா ஒருத்தன் ஒரு சட்டையை எழுதி வச்சுக்கிட்டு கோர்ட்ல ஒரு 30 வருஷம் ஒரு ஆள் கடை பில் கட்டினா அவரு கடை அப்படின்னு சொன்ன மாதிரி இல்ல. அல்லாவுடைய கடைசி வரைக்கும் அல்லா உள்ளதான். 25 வருஷம் வந்தா நாங்க வாடகை தர மாட்டோம், இங்கதான் இருப்போம், எங்க யாரும் காலி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. ஆக நம்ம இதை ஒழுங்கா பேணாதனாலதான் இன்னைக்கு பிஜேபிக்கார என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டான், உங்க வக்ஃப் போர்டுல எங்க ஆள் உட்காருன்னு சொல்லிட்டான். உங்க வக்ஃப் போர்டுல யார் எங்க ஆனா அதே சமயத்துல பாருங்க, மெட்ராஸ்ல ஒரு இந்து அவர் ஒரு அறநிலைத்துறையில, இந்து அறநிலைத்துறையில கோயில்ல உள்ள இதுல இருக்காரு. அவர் பேர் ஒரு முஸ்லீம் பேர். அவர் பேர் என்ன பேர் வச்சிருக்காரு, அதனால அவர் பேர் அவரை தூக்கணும்ட்டான். அவர் இந்து தான், பேரை பார்த்தவனே அவர் இருக்க கூடாதுன்னு சொன்னான். அவர் ஏதோ ஒரு சென்டிமெண்ட்டுக்காக வச்சிருக்காரு, ஏதோ பழக்க வழக்கத்துல யாரோ பாய்மாரோட பழக்கத்துல ஏதோ வச்சாருன்னு தெரியல அவர். ஆனா ஒரு இந்தையே அறநிலைத்துறையில முஸ்லீம் பேர் மாதிரி இருக்கு வைக்க கூடாதுங்கிறான். ஆனா ஒரு இந்து நம்ம ஏல இருப்பானா? அவன் எவ்வளவு பெரிய இவன் என்னத்த காரணங்கள் இவன் சொன்னாலும் சொல்ல அன்னைக்கே சொல்லிட்டாங்க, நம்ம சட்டத்தை நம்ம பேணலைன்னா அடுத்தவன் நம்மள்ட்ட என்ன செய்வான், இது பண்ண ஆரம்பிச்சிடும். பாருங்க, பாலஸ்தீனத்தை பத்தி எவனா கேட்கறான பத்தியெல்லாம் எவ்வளவு அநியாயம். எனக்கு ஒரு பொம்பளை சொல்றா, என் கண் முன்னாலேயே என் கணவர் வெட்டப்பட்டார், என்னுடைய மகனுடைய 4 கால்கள் முறிக்கப்பட்டது, என் பெத்த பையனுடைய 4 கால்கள் முறிக்கப்பட்டது, என் பையனை ஜனாசாவை காலை என்னுடைய சாலை வச்சு அந்த காலை கெட்டி நான் 4 கிலோமீட்டர் தூக்கிட்டு போனேன். எத்தனை கிலோமீட்டர் தூக்கிட்டு போனேன்? என் பையனுடைய ஜனாசாவை 4 கிலோமீட்டர் என் பையனுடைய காலை வெட்டி முறிக்கப்பட்ட என் பையன் என்னுடைய சாலை வச்சு ரத்த கோரையில 4 கிலோமீட்டர் போனேன். முஸ்லிம்களுக்கு என்னுடைய சாலுக்கு என்ன வெயிட் இருக்கோ அந்த வெயிட் கூட கிடையாது. இந்த முஸ்லிம்கள் இன்னைக்கு உள்ள முஸ்லிம்களுடைய பலம் இல்லைன்னு இன்னைக்கு பாருங்க. இந்த முஸ்லீம் லீக்ல தாவூதுன்னு சேக்கு தாவூதுன்னு ஒருத்தர் இருக்கான், அவர் கிறுக்கன். முஸ்லீம் லீக்னு பேர்ல ஒருத்தன் வச்சிருக்கான், பிரிஞ்சு போனான். அந்த கிறுக்கன் சொல்றான் கரெக்ட் தான், பிஜேபி சொல்றது கரெக்ட் தான் அப்படிங்க. பிஜேபி சொல்றது இப்படி சிங்கி அடிக்கிறான் பாருங்க. இவன்
அதே மாதிரி இன்னொருத்தாங்க இப்ராஹிம் ஒருத்தர் இருக்கான்ல, வேலூர் இப்ராஹிம், அவன் என்ன அநியாயம் பண்ணியிருக்கான் பாரு. அவன் பண்ற அட்டகாசத்தை பார்த்தா இந்துக்கள் கோயில்கள் இந்துக்களை அநியாயம் செய்கிறார்கள், இந்துக்கள் சொல்லிட்டு இருக்கான். அவன் பாருங்க, அவுரங்கசீப் 800 ஆண்டு காலம் இங்க இருந்தாரு. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் எத்தனையோ கோயில் இருக்கு. திருப்பதி கோயில் இருந்து பெரிய பெரிய எவ்வளவு கோயில்கள் எல்லாம் இருந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்தியாவில் இருக்கு, பழமையான கோயில். பாருங்க, முகலாயர்கள் இந்தியாவை ஆண்ட நேரத்துல அவங்க கோயிலே என்ன செய்யல, அவங்க கோயிலெல்லாம் இடிக்கவே இல்லை. அப்ப எவ்வளவு மத நல்லிணக்கத்தோடு கோயிலுக்கு அவங்க உரிமையை கொடுத்திருக்கிறாங்க. இவன் என்ன அநியாயம் பண்றான் பாருங்க. ஊபியில என்ன அட்டகாசம் பண்றான்னு பாருங்க. ஊபியில போய் நின்றுகிட்டு நம்ம பள்ளியாசத்துல போய் கோயில போய் நின்று அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். எந்த கோயில போய் நின்றுகிட்டு அல்லாஹ் அக்பர்னு சொல்றோமா? அல்ல எந்த கிறிஸ்தவனா பள்ளியாசத்துல நின்றுகிட்டு ஏ சப்பா ஏ செய்யான்னு சொல்றோமா? இல்ல. இவன் பிஜேபி அந்த உத்தரப்பிரதேச பள்ளியாசத்துல போய் நின்றுகிட்டு கொடியை வச்சு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். அதான் ஒரு எம்பி கேட்டார் அன்னைக்கு, ஏண்டா கோயில்ல எங்க பள்ளியாசல ஏன்டா உங்க தெய்வத்தை தேடுறீங்க? உங்க தெய்வத்தை உங்க கோயில் இத்தனை கோயில் கட்டி வச்சிருக்க, அங்க போய் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி ஏன் பள்ளியாசல சொல்ற? அவன் ஏதோ அந்த நவமியன் ராம நவமிங்கிற ஒரு திருவிழாவுக்கு பள்ளியாசல கொடியேற்றான். பள்ளியாசல ஜெய் ஸ்ரீராம். காரணம் என்னன்னு சொன்னா, சொல்ல போனா எல்லாருமே என்ன செய்வான், நாளைக்கு யாருமே பள்ளியாசலே தொழக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவான். பள்ளிவாசல் முழுக்க கோயில் ஆயிருச்சு, எல்லாரும் வீட்லயே தொழணும்னு சொல்லிடுவான். இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடி அந்த போராட்டத்துல நம்முடைய பலத்தை இப்படிலாம் மீடியாக்கள் ரொம்ப பலமாயிருச்சு. நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துல அது சிறைச்சாலை பக்கத்துல இருக்குது. நம்ம போடுற கூட்டத்தில் நம்ம முதல்வரே அரண்டணும். திருநெல்வேலியில இவ்வளவு முஸ்லிம்கள் கூட்டமா, கண்டிப்பா நம்ம என்ன செய்யக்கூடாது, கடைசி வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, இதுல உறுதியா இருந்திருக்கணும். இப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாரா இல்லையா? ஏன்னா அதுக்கு ஏற்ற அது மாதிரி நமக்கு ஏன்னா பாளையங்கோட்டைங்கிற தொகுதிங்கிறது திமுகவுடைய கோட்டை. அதிகமா அங்க அவதி முஸ்லீம்களுக்கு தானே ஜெயிக்கிறாங்க, திமுகவுடைய பக்கம். அதனால நம்முடைய பலத்தை காட்டி நமக்கு என்னைக்குமே நமக்கு முஸ்லீம்களுக்கு யாரு சப்போர்ட்டா இருக்காங்களோ அவங்க கூட ரசூல்லா கூட்டு சேர்ந்திருக்காங்க. ரசூல்லாவுடைய காலத்திலே காபிர்களுடைய அணியில ரசூல்லா இருந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டான அணியில ரசூல்லா சேர்ந்திருக்கிறாங்க. நமக்கு திமுகவை நம்பல, திமுக இப்போது ஆதரவா இருக்கு, அதனால அவங்களுக்கு நம்ம ஆதரவு. அத நமக்கு கொள்கை கூட்டணி இல்ல, நம்முடைய இது நமக்கு கூட்டணி. எது நமக்கு ஆதரவா தந்தா நமக்கு யாரா இருந்தாலும் ஆதரவு தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலக்கத் நஸரக்கும் அல்லாஹு பி பத்ர், நிச்சயமாக பத்ர் போரிலே உங்களுக்கு நாம் மகத்தான வெற்றியை தந்தோம் என்று சொன்ன மாதிரி இந்த போராட்டத்தின் மூலமாக மகத்தான வெற்றியை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக.